பாருங்கண்ணா, இந்த மாடு இனி வில முடியாமல் நிற்கிதுங்க. எந்த அளவுக்கு மடி எடுத்துக்குதுன்னு பாருங்கள். மாடு வந்து 6 பல் கிடையாதுங்க. மாட்டை பார்த்தவங்க தலையத்துன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஈத்து மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மாடு மடி எடுத்துக்குது. இத்தனை மடியை தொட்டு காட்டு பாருங்கள். குணத்தில் வந்து மாடு குழந்த மாதிரிங்க. நல்ல சாது குணங்க மாடு. ஆம்பளை பொம்பளை குழந்தையிலேருந்து யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. ஒருத்தர் ஒன்றும் பேசாது. அடியத்தில் போய் வந்து கரெக்ட் பண்ணி மாடுங்கிறது இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு மாடு மடி எடுத்துக்குதுன்னு பாருங்கள். இனி மடி ஃபுல்லாக வைக்கிங்க. இன்னொரு 4-5 நாள் அங்கே எப்படி கண்ணு போடுறதுக்கு. மடியில் வந்து மாடு வெளியே பிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு அந்த மாடு மடி எடுத்து தான் கண்ணு போடுங்க. நல்ல ஒட்டுவலி கிடையாதுங்க இதுக்கெல்லாம். மாடு மடிக்க வச்ச இல்லையான்னு கேட்டாங்க ஒருத்தர் காலையிலிங்க. ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. அடியத்தில் போய் வந்து மாடு பால் கறக்கிற மாடுங்குது எல்லாம். அந்த மாதிரி மாடுங்குது. ஏன்னா வாங்குற அந்த மாதிரி மாடு தான் பார்த்து வாங்கணுங்க. உதைக்கிற மாடு, முட்டுற மாடு அதெல்லாம் என்ன ரேட்டு கிடைச்சாலும் வாங்க மாட்டேங்க. எவ்வளோ கம்மியாக கிடைச்சாலும் வாங்க மாட்டேங்க. மேவுக்கு தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்க. வைக்கப்பில்லு பச்சை மேவு எது பாட நான் திங்கிக்க மாடுக்கு. அந்த மாதிரி மாடு பார்த்து நான் வாங்கிட்டு வருவேனுங்க. வாங்குறதே சும்மா எது கிடைக்காத வாங்கிட்டு வர மாட்டேங்க. மாடு பார்த்து நல்லா செலக்ட் பண்ணி மாடு நான் வாங்கிட்டு வருவேனுங்க. பாருங்கள். கோயம்புத்தூர் இடியரில் இருக்குதுங்க இந்த மாடு 2. வேணா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க.